தீபிகா, திருநெல்வேலியில் நீட் எதிர்ப்பு மாநாட்டை நடத்துவதற்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக அனுமதி கோரப்பட்டது. ஆனால் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திராவிடர் கழகத்தின் சார்பாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நாளைக்குள் காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே நீட் தேர்வு தொடர்பாக விழிப்புணர்வு பேரணியை நடத்துவதற்கு திராவிட கழகத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் நெல்லையில் திராவிட கழகத்தின் சார்பாக நீட் எதிர்ப்பு மாநாடு நடத்துவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. கோவையில் பாரதிய ஜனதா கட்சி பேரணி நடத்த போதும் இதே போன்றுதான் அனுமதி மறுக்கப்பட்டது. அதற்கான காரணமும் இதுவரை விளக்கப்படவில்லை காவல்துறையினரால் என்று நீதிமன்றம் கண்டிப்பு தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிராக மாநாடு நடத்துவதில் என்ன தவறு என்ற கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். நாளைக்குள் திருநெல்வேலியில் நீட் எதிர்ப்பு மாநாட்டை திராவிடர் கழகம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்க மறுப்பு தெரிவித்தது ஏன் என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நாளை இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் நீட் தேர்வு எதிர்ப்பு மாநாட்டை திராவிடர் கழகம் நடத்துவது குறித்து நாளை சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.